ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல சபரியோட பங்கு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சபரி ஒரு வேடுவ குடும்பத்துல தான் பிறந்தாங்க. அவங்க பிறந்து வளரும் போது அவங்களுக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கல. நம்மளோட உணவுக்காக மற்ற மிருகங்களை வேட்டையாடுறது தவறு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வேடுவ குலத்திலேயே பிறந்து இந்த மாதிரி நினைச்சா யாராவது ஏத்துப்பாங்களா? அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்ந்து அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு பணிவிடையும் இறைவனுக்கு தொண்டும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. சபரி ஒரு 15-16 வயசுல அவங்க வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்துல ஏதாவது ஆசிரமம் இருக்கான்னு தேடி போனாங்க. பம்பை நதிக்கரையில மதங்க முனியோட ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்துல சேர்ந்து பணிவிட பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருக்கிற சிஷ்யர்கள் கிட்ட பேசினாங்க. அங்கே இருக்கிற சிஷ்யர்கள், இந்த ஆசிரமத்தில் பெண்களுக்கு இடம் இல்லை, அதனால் நீங்கள் வேற எங்கேயாவது போங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஆனால் சபரிக்கு அங்கேருந்து போக மனசு வரலை. அங்கே இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இந்த ஆசிரமத்தில் என்னென்னலாம் தினசரி நடக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பித்தாங்க. மதங்க முனியும் வந்தார். இருந்தாலும் மதங்க முனி கிட்ட போய் எதுவும் பேசாம அந்த மரம் மேல உக்காந்துக்கிட்டே இந்த ஆசிரமத்துல தினசரி நடக்கிற விஷயங்களை கவனிச்சுட்டு வந்தாங்க. முனிவர்கள் அத்தனை பேரும் தினமும் காலையில குளிக்கிறதுக்கு ஒரு வழியில நடந்து போவாங்க. அந்த வழி மொத்தமும் கல்லும் மண்ணாவும் முள்ளாவும் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் முனிவர்கள் போறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. மரத்துக்கு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிற சபரிக்கு இந்த வழித்தடத்தை சுத்தமாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு நாள் ராத்திரி முயற்சி எடுத்து அந்த வழித்தடம் மொத்தமும் சுத்தம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மதங்க முனிவர் குளிக்கிறதுக்கு அந்த பக்கமாக போகும்போது அந்த இடம் சுத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த இடத்தை யார் சுத்தம் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மரத்துக்கு மேலே இருந்து சபரி கீழே இறங்கி வந்து நான் தான் முனிவரை சுத்தம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்காக இந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்கன்ற விவரத்தை சொல்றாங்க. மதங்க முனி சபரியை பத்தி பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்பவும் என்ன மேல இந்த ஆசிரமத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சபரி நானும் இந்த ஆசிரமத்தில இருந்து உங்க எல்லாருக்கும் தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது மதங்க முனிவர் நீ எனக்கு தொண்டு செய்ய தேவையில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. சபரிக்கு வயதானதுக்கு அப்புறம் ஒரு மூதாட்டியா ஆனதுக்கு அப்புறமா மதங்க முனிவர் நான் சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட உயிர் பிரிஞ்சு நான் மேலோகம் போயிடுவேன் அப்படின்னு சபரி கிட்ட சொல்றாங்க. சபரி மதங்க முனிவர் கிட்ட சுவாமி நீங்க எங்க போனாலும் என்னையும் உங்களோடையே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதங்க முனிவர் இல்லை சபரி, உனக்கு இன்னும் இந்த பூலோகத்தில் நிறைய வேலை இருக்குது, நீ இந்த ஆசிரமத்திலேயே இருந்து இந்த ஆசிரமத்தை என்ன மேலே நீ தான் பார்த்துக்க போகிற, இந்த ஆசிரமத்துக்கு பேரே என்ன மேலே சபரி ஆசிரமம் அப்படின்னு மாறப்போகுது, அது மட்டும் இல்லாமல் திருமாலோட அவதாரம் உன்னை தேடி இந்த ஆசிரமத்துக்கு வரும், அதுக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறமா மதங்க முனிவர் இறந்துட்டாரு. சபரி அன்னையிலிருந்து தூக்கத்தையும் தவிர்த்துட்டாங்க, அதே மாதிரி உணவையும் தவிர்த்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னா உணவு சாப்பிடும்போது திருமால் வந்துட்டா அவரை அலட்சியப்படுத்தின மாதிரி ஆயிடும், இல்லை தூங்கும்போது திருமால் வந்தாலும் அவரை அலட்சியப்படுத்தின மாதிரி ஆயிடும். அவரை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுக்காக எப்பயுமே அவருக்காகவே காத்துக்கிட்டு இருப்போம், உணவையும் தவிர்த்துடுவோம், நம்ம தூக்கத்தையும் தவிர்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி பல மாதங்கள் பல வருடங்கள் ராமரோட வருகைக்காக ராம நாமத்தை சொல்லிக்கிட்டே காத்திருந்தாங்க. ராமரும் வந்தாரு. ராமர் வந்ததுக்கு அப்புறம் ராமர் சபரியை சந்திச்சு என்னென்ன விஷயம்லாம் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ராமர் மேல உயிரையே வச்சிட்டு இருந்த சபரிக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.